சாதாரண நபர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தில் பெரும்பகுதி அரசாங்கத்திற்கு கொடுக்குறாங்க. கார்பரேட்டுகள் அவருடைய மூலதனத்தில் உட்கார்ந்தபடி சம்பாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய லாபத்தில் ஒரு சிறு பகுதியை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வைல்டு ஃபயர் சொன்னாங்க, ஒரே காட்டு தீ மாதிரி பரவி ஏராளமான வீடுகள் நெருப்புக்கு தீக்கு இரையாச்சு. 4.5 லட்சம் இன்சூரன்ஸ் பாலிசி கேன்சல் பண்ணிட்டாங்க. 6 மாசம் தான் முடிஞ்சிருக்கு. இது வரப்போகுது 4 லட்சம் பாலிசி கேன்சல் பண்ணிட்டு அவங்க நிம்மதியாக உட்காந்துட்டாங்க. தனியார் நிறுவனங்கள் அவங்க கிளைம்டு அமௌண்ட்ல 54% தான் செட்டில் பண்றாங்க. அப்போ நீங்க சொல்ற இன்சூரன்ஸ் கூட கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்சூரன்ஸே கிடையாது, ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்கு. வணக்கம். ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஆண்டு வருமான வரி ஈட்டக்கூடியவங்களுடைய வருமான வரி விலக்கு அப்படிங்கிறது 12 லட்சம் ரூபாய் அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் இருக்கா? அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கின வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட்டாக இது இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை எல்லா தரப்புலேருந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதனூடா காப்பீட்டுத்துறையில் அந்நிய நேரடி முதலீட்டுக்கான அனுமதியை 100% கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம். ஒருத்தவர் கார் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாரு, இன்னொருத்தவர் பைக் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாரு, இன்னொருத்தவர் கடன் வாங்கியிருந்தா அந்த கடனுக்கான இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்படி இன்சூரன்ஸ்லாம் பல விதங்கள் இருக்குல்ல. இப்போ இனி இன்சூரன்ஸ் துறை என்ன ஆகும்? நம்மளுடைய ப்ரீமியம் வருஷம் கட்டுற ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுமா? இன்சூரன்ஸ் துறையில் என்னென்ன வகையான மாற்றங்கள்லாம் நடக்க போது? நம்ம கிளைம் கேட்டால் நமக்கான கிளைம் கரெக்டாக கிடைக்குமா? இப்படி நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. அதுக்கான விடை தேடக்கூடிய எபிசோடு தான் இந்த எபிசோட். நம்மளோட காப்பீட்டு ஊழியர் சங்கத்திலிருந்து திரு ஆனந்த் இணைகிறார். வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் துறைக்குள்ள போகிறதுக்கு முன்னே பட்ஜெட்டில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பொதுத்துறை ஊழியராக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒன்று தானா இது? ஒரு பொதுத்துறை ஊழியராக ஒரு 12 லட்சம் ரூபாய் உயர்த்திருப்பது என்பது எனக்கான பிரச்சனை, எனக்கான ஒரு பெனிஃபிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அது ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனால் என்ன பார்க்குறோம் என்றால், நான் மட்டுமல்ல, இந்தியா என்பது எல்லைகளும் கிடையாது. இந்தியா என்பது ஏதோ ஒரு 10 பேரோ ஒரு 1% 2% கிடையாது. 140 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. ஒரு பட்ஜெட் என்பது அது 140 கோடி பேரும் ஃபோக்கஸ் பண்ண ஒரு விஷயமாக இருக்க முடியும். பட்ஜெட் என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு 350 கோடிக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி 350 லட்சம் கோடி. அதில் ஒரு 50 லட்சம் கோடி பட்ஜெட்டுக்காக நம்ம பார்க்குற விஷயங்கள் ப்ரொப்போர்ஷனட்டாக பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஆனால் இதுதான் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு சேமநல அரசு என்பது பட்ஜெட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். யாருக்கான பட்ஜெட் அப்படின்னு, யாருக்காக செயல்படுகிறது இந்த அரசு என்பதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட்ஜெட் என்பது எப்படி பார்க்கப்படும் என்றால், யாரிடமிருந்து வரவு, யாருக்கு செலவு, இதுதான் பட்ஜெட்டில் அடிப்படையான விஷயம். அப்போது நீங்கள் வரவு சாதாரண மக்கள்கிட்டேருந்து வரவு பண்ணி செலவை முழுக்க ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு 1%க்கோ இல்லை 10%க்கோ செலவு பண்ணுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, மேக்சிமம் குட் மேக்சிமம் பீப்புள் சொல்கிறோம். அதிகமான லாபம், அதிகமான நன்மை, அதிகமான மக்களுக்கு சேருவது தான் ஒரு அரசின் கடமையாக இருக்க முடியும், பொறுப்பாக இருக்க முடியும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் மினிமம் குட் ஃபார் மேக்ஸிமம் பீப்புளாக பண்ணுங்க. உன்னால் அதிகமாக பண்ண முடியல, குறைந்த நன்மையாவது அதிகமான மக்களுக்கு பண்ணுன்னு சொல்கிறோம். ஆனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால், மேக்ஸிமம் குட் ஃபார் மினிமம் பீப்புள் நடக்குது. அதிகமான நன்மை ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் நடப்பது என்பது ஒரு பட்ஜெட்டில் அப்படி போட்டாங்கன்னா அது சேமநல அரசாக இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அந்த வகையில் தான் இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பட்ஜெட்டில் அப்படி குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் அதிகமாக என்ன கொடுத்துட்டாங்க? அதாவது எக்கனாமிக் சர்வே பேசக்கூடிய விஷயம் என்ன சொல்லுது என்றால், எக்கனாமிக் சர்வே சொல்லுதுன்னா, எக்கனாமிக் சர்வே முழுக்க இந்தியாவில் இருக்கின்ற பிரச்சனைகளை தொட்டுட்டு போயிருக்கு. நான் முழுமையாக சொல்லுவேன்னா தொட்டுட்டு போயிருக்கு. அதெல்லாம் அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் பட்ஜெட்டு. நீங்கள் முதல் நாள் எக்கனாமிக் சர்வே பேசுகிறீங்க, என்ன சொல்கிறீங்க? 22% கார்ப்பரேட் லாபம் உயர்ந்திருக்கு, கொடுக்குறீங்க. ஆனால் நீங்கள் கவலைப்படணும். எதை பற்றி கவலைப்படணும் என்றால், சாதாரண தொழிலாளிகளை பற்றி கவலைப்படணும். 1.5% கூட வேஜ் இன்க்ரீஸ் இல்லை. 22% லாபம் ஏறுது, 1.5% கூட வேஜ் இன்க்ரீஸ் இல்லை. அவன் எப்படி வாழ்வான் அப்படின்னு எக்கனாமிக் சர்வேல பேசிட்டு, அடுத்த வரநாள் பட்ஜெட்டில் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணாமல் போனீங்கன்னா எப்படி சரியாக இருக்க முடியும்? அது ஜிஎஸ்டி கவுன்சில் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் எப்படி சரியாக இருக்க முடியும்? குறைந்தபட்சம் ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இன்றைக்கி வேலை வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கம் முன்னாலும் சொன்னாங்க எக்கனாமிக் சர்வேல, அடுத்த நாளும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக எதுவும் சொல்லலை, புதிய திட்டங்கள் எதுவும் கிடையாது உங்களுக்கு.
ஆனால் ஏற்கனவே வேலையில் இல்லாமல் செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறிட்டான். 52% இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்பு உள்ளவர்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டில் இருக்கான், சுய தொழிலில் பண்ணிட்டு இருக்கான். போன வருடம் என்னாச்சு, 58% 59% ஆச்சு. இப்போ என்னென்னா இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களாம் பெரிய ஆண்டர்பிரனர் ஆகிட்டாங்க, பெரிய தொழிலதிபர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் எனக்கு என்னோட கேள்வி கூட வருது. இந்த பட்ஜெட் ஏன் எல்லாருக்குமான வளர்ச்சியை கொடுக்காதுன்னு சொல்கிறீங்க? பெரு நிறுவனங்களை ஊக்குவிக்கணும், அவங்களுக்கான வரி சலுகைகள் கொடுக்கணும், அவங்க தான் இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்குவாங்க, அப்போ தான் வளர்ச்சி சாத்தியப்படும். அதுக்கான பட்ஜெட்டாக தானே இது இருக்குது. வருமான வரி கட்டுறவங்களுடைய எண்ணிக்கை என்ன? வருமான வரி கட்டுறவங்களுடைய எண்ணிக்கை என்பது வெறும் 5 கோடியிலிருந்து 6 கோடி தான் மொத்தமே. இந்த 5 கோடியிலிருந்து 6 கோடியா இந்தியா எது எல்லாரும் கட்டுறாங்க? ஜிஎஸ்டி 140 கோடி. அதில் தானே நீங்கள் சலுகை காட்டணும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, வருமான வரியில் காட்டுறது நல்லது தான். வருமான வரி என்பது பர்சனல் இன்கம் டேக்ஸில் காட்டுறது ஓகே, ஒரு குறிப்பிட்ட செக்ஷனுக்கு பெனிஃபிட் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் எங்கே வந்து உங்களுடைய பாசத்தை அதிகமாக காட்ட வேண்டும் நாங்கள் சொல்கிறோம்னா, 140 கோடி மக்களுக்கான பாசத்தை காட்டுங்கன்னு சொல்கிறோம். அதில் அதிகமாக டிப்ரைவ்டு செக்ஷன் சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உங்களோட பாசத்தை காட்டுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு 59% ஆகிட்டாங்க இன்னைக்கு. யார் அவங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு? ஏற்கனவே ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சு வேலை போனவங்க, அந்த தொழிலை மூடினவங்க. அவன்லாம் என்ன பண்ணுறான், வாழறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கீரை கட்டை விற்கிறான், ஒரு பேப்பர் எடுத்து போடுறான். இவன் தான் செல்ஃப், அவனும் தொழில் வச்சு ஒரு மிஷினை வச்சு ஒரு 10 பேர் வேலை செஞ்சு அவன் செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆகலை. அவன் ஏதோ ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டுறான், ஏதோ ஒரு ரிக்ஷா ஓட்டுறான், ஏதோ ஒன்று ஓட்டுறான், அவன் தான் செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிறோம். அவனுடைய வருமானம் 5 வருடங்களுக்கு முன்பு 9,500 ரூபாக இருந்து இன்னைக்கு 8,400 ரூபா குறைஞ்சிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. அப்போ அவனுக்கு தானே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அவனுடைய வருமானம் குறைஞ்சிருக்குன்னு எக்கனாமிக் சர்வேல பேசிட்டு அடுத்த நாள் அவனுக்கு ஒன்றுமே பேசலைன்னா, அப்போ ஜிஎஸ்டி என்பது இன்னைக்கு ஒரு 5 லட்சம் கீழே வருமானம் வாங்கிறவர்கள் ஒரு ஆண்டுக்கு அவன் பயன்படுத்துகின்ற சாதாரண பொருட்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் கொடுக்கணும். நீங்கள் எஃப்எம்சிஜி குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், நம்ம பயன்படுத்துகிற சோப்பு, பேஸ்ட்டு, அவன்லாம் இன்னைக்கு நெஸ்ட்லே, இந்துஸ்தான் லிவர் லிமிடெட்லாம் பெரிய கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னா, தன்னோட வருவாய் இது வரைக்கும் 47 ஆண்டுகளில் தன்னுடைய டேர்ன் ஓவர் குறைஞ்சதே கிடையாது. ஆனால் முதல் முறையாக போன ஆண்டு வந்து அவங்களோட குறைஞ்சிருக்கு, growth பயங்கரமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? மக்கள்கிட்ட சாதாரண பேஸ்ட்டும் சோப்பும் வாங்கிறதுக்கு காசு இல்லை, வாங்கும் சக்தி குறைவா இருக்கு. வாங்கும் சக்தி குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா, சாதாரண ஆட்கள் இந்த 10 ரூபா பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, 10 ரூபா பேஸ்ட்டுங்கிறது அவன் எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணானா, இந்த மாதிரி சாதாரண மக்கள் நம்ம டிராவலுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். டிராவல் எவ்வளவு பேர் பண்றாங்க, ஆனால் கிராமப்புறங்களில் நிறைய பேர் இந்த 10 ரூபா பேஸ்ட் வாங்கி ஒரு 4 நாள் வளக்கிட்டு 5 நாள் வளக்கிட்டு தூக்கி போட்டு போறதா இருக்கு. ஏன்னா அவனுக்கு அதுக்கு மேலே வாங்க முடியாது. 100 ரூபா கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி பேஸ்ட் வாங்க முடியாது. இப்போ அவனை 10 ரூபா பொருள் நீ வந்து 18% டாக்ஸ் போடுவேன்னா, 10 ரூபா பொருள் 5 ரூபா பொருள் அவன் யூஸ் பண்ற 50 ரூபா பிஸ்கட், தொழிலாளர்கள் அதிகமாக சாப்பிட்ற அந்த பிஸ்கட், சின்ன பிஸ்கட், அதை நீங்க டாக்ஸ் போடுறீங்கன்னா அப்போ என்ன, அவன் அதுதானே நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்றோம் நம்ம. அப்போ பாலிசி யாருக்கு? அதான் சொன்ன மேக்ஸிமம் குட் மினிமம் பீப்புள் நீங்க போடுறீங்க. மினிமம் குட்டாவது மேக்ஸிமம் பீப்புள் கொடுங்க, குறைந்தபட்ச நன்மையாவது அதிகபட்சமான மக்களுக்கு கொடுங்கன்னு சொல்றோம் நம்ம. இதுதான் நம்ம எக்கனாமிக் சர்வேல பேசப்பட்ட தொட்டு போன விஷயங்கள்ல பட்ஜெட் அட்ரஸ் பண்ணாம இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம போன வருடம் என்ன பண்ணாங்கன்னா 2 லட்சம் கோடி நேரடியாக கார்பரேட் கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க? வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொன்னாங்க. என்ன மாதிரி வேலை வாய்ப்பு? இன்டர்ன்ஷிப் கொடுக்குறேன்னாங்க, அப்ரெண்டிஸ் கொடுக்குறேன்னாங்க, ஃபிக்ஸட் டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறேன்னாங்க. அரசு பணம் கொடுத்தது. இன்டர்ன்ஷிப் என் கம்பெனியில் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னா நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு, அரசு கவர்மெண்ட்டாக உங்களுக்கு நேரடியாக 5,000 ரூபா கொடுப்பாங்க. அப்ரெண்டிஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபா 9,000 ரூபா மினிமம் கொடுக்கணும், 4,500 ரூபா அரசு கொடுக்கும், 4,500 ரூபா கம்பெனி கொடுப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், சூப்பர் மார்க்கெட்டில் அப்ரெண்டிஸ் இருக்கிறாங்க, சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்ரெண்டிஸ் இருக்கிறாங்க, 4,500 ரூபா கம்பெனி கொடுக்குது, 4,500 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கான்செப்ட் இது? புரியவே இல்லை நமக்கு. ஆனால் இது அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் சூப்பர் மார்க்கெட்லங்கிறாங்க. அப்போ இப்படி தான் வந்து கவர்மெண்ட் வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கியதாக கணக்காட்டி கொண்டிருக்கிறது. உண்மையான வேலை வாய்ப்பு என்பது உருவாகவில்லை. அப்போ இதுதான் அட்ரஸ் பண்ண வேண்டிய இஷ்யூவாக நாங்கள் பார்க்குறோம். கார்பரேட் டேக்ஸில் 22% கார்பரேட் டேக்ஸ் குறைச்சிட்டாங்க, 30% 22% ஆகிட்டாங்க. முதல் முறையாக 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா கார்பரேட் டேக்ஸோட வருமானம் என்பது குறைஞ்சிருக்குது, இன்கம் டேக்ஸ் வருமானம் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு டேட்டா என்ன சொல்கிறது என்றால், இந்தியாவில் இருக்கின்ற 1% மக்கள் பணக்காரர்கள் கிட்ட, மிக டாப் 1% கிட்ட 40% சொத்து இருக்குங்கிறாங்க, 40% வெல்த் இருக்குங்கிறான். அப்போ என்ன கேட்குறோம்னா, வெல்த் டேக்ஸ் ஏன் போடலன்னு கேட்குறோம் நாங்கள். 1% ஆள்கிட்ட 40% வெல்த் இருக்குன்னா அந்த 1% ஆள்கிட்ட மட்டும் டேக்ஸ் போடு, வெல்த் டேக்ஸ் போடு. வெல்த் டேக்ஸ் போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எடுக்க முடியும்? அது எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள். இன்கம் டேக்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2023-24 இன்கம் டேக்ஸ் 11 லட்சம் கோடி ஆகுது, கார்பரேட் டேக்ஸ் 10 லட்சம் கோடி ஆகுது. இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் 6 லட்சம் கோடி இருக்குன்னா கார்பரேட் டேக்ஸ் 7 லட்சம் கோடி இருக்குது. இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகுது உங்களுக்கு. அப்போ சாதாரண நபர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக வருமானம் வருதுன்னா அந்த வருமானத்தில் பெரும்பகுதி அரசாங்கத்திட்ட கொடுக்குறான்.
கார்ப்பரேட்டுகள் அவருடைய மூலதனத்தில் உட்கார்ந்தபடி சம்பாதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய லாபத்தில் ஒரு சிறு பகுதியை கவர்மெண்ட் கிட்ட போறாங்க. உங்க துறையில அந்நிய நேரடி முதலீட்டுக்கான வரம்பு கிட்டத்தட்ட 100% அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு பொதுத்துறை ஊழியரா உங்களுக்கு அச்சமா இருக்கா, இல்ல இந்த காம்படிஷனை எங்களால எதிர்கொள்ள முடியும், போட்டிக்கு ரெடி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அச்சம்னா நீங்க ஒட்டுமொத்தமான பொருளாதார கொள்கையில் மாற்றம் வராமல் இதெல்லாம் போக போறது. அதனால இது ஒட்டுமொத்த பொருளாதார இவர்கள் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் ஒவ்வொன்றா அப்படி வரும் என்பதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். 1999 2000 இன்சூரன்ஸ் கதவுகளை திறந்து விடும் போதே இதெல்லாம் வரும் என்று நாங்கள் சொன்னோம். நாங்கள் பிரச்சாரம் பண்ணோம். 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகளாக வந்தால் பொதுத்துறை நிறுவனங்கள் அழிந்து விடும் என்று சொன்னோம். நம்ம என்ன சொன்னோம், சாமானிய மக்களுக்கான காப்பீடு என்பது பொதுத்துறை மூலமாக தான் கிடைக்குமே தவிர தனியார் கம்பெனிகள் மூலமாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். தனியார் கம்பெனிகள் ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ண முடியுமே தவிர ஆர்டினரி குப்பனுக்கும் சுப்பனுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் கதவு திறந்து வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பொதுத்துறை கம்பெனிகள் தான் இருக்கணும்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு என்ன 26% FDI அன்னைக்கு முதல்ல வரும்போது 49 ஆச்சு, 74 ஆச்சு, இப்போ 100 ஆச்சு. எங்க வித்தியாசப்படுகிறோம் என்று சொன்னால் 100 நமக்கு எத்தனை சதவீதம் வந்தாலும் பொதுத்துறை நிறுவனங்கள் அதுக்கு செட் ஆஃப் இன்சூரன்ஸ் பீப்புளே, அந்த இன்சூர்ட் பீப்புளே வேற. அவங்களுடைய கேம்பெயின் என்பது அப்ரோச்சே வேற, அந்த அப்ரோச் வேறங்கிறது பார்க்குறோம். இதில் இந்த சின்ன குறுக்கீடு, பொதுத்துறை நிறுவனங்கள் அதிகமாக எந்தெந்த செக்டாரில் நீங்கள் இன்சூர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்டேருந்து எப்படி பிரைவேட் வேறுபடுறாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க? அதாவது ஒரு கார்பரேட்டுகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ HDFC எர்கோ இன்சூரன்ஸ் கம்பெனினா HDFC பேங்கோட கிளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்துருவாங்க நேரடியாக. அது ஒரு டை அப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு பர்சனல் லோன் வாங்கினா கூட எனக்கு அதை சேர்த்து லோனை போடுவாங்க. ஹவுசிங் லோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் 50 லட்ச ரூபா லோன் வாங்கினீங்கன்னா 2 லட்ச ரூபா கொடுத்து ப்ரீமியம் கட்டணும். அப்படி ஒரு டை அப் என்பது இருக்கு உங்களுக்கு. அது கம்பல்சரி ஆக்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி சில அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்பது இருக்குன்னு பார்க்குறோம். டாட்டானா டாட்டாவுடைய பெரிய நிறுவனம் அதோட கேப்டிவ் இன்சூரன்ஸ் மாதிரி வந்துடும். அவங்களோட இன்சூரன்ஸை பண்ணிக்கிறதுன்னு பார்க்குறோம். நாங்கள் இந்த FDI 100% எப்படி பார்க்குறோம்னா 74% ஆக்கினாங்க. போன 2021 தான் 74% ஆக்கினாங்க. அது 74% ஆக்கின பிறகு கூட பார்த்தீங்கன்னா பொது இன்சூரன்ஸில் ஒரு 21 தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் இருக்குது. அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 8 கம்பெனி இருக்குது. இந்த 29 ஹெல்த் இன்சூரன்ஸில் FDI எவ்வளோ வந்திருக்குன்னு இருக்குல்ல, அவங்களோட மூலதனம் 100 கோடி ரூபா போடணும். அதில் 74% தனியாக அந்நிய நேரடி மூலதனம் வரலாம், 26% உள்நாட்டிலேருந்து போட்டால் வரலாம், போதும். ஆனால் 74% அனுமதித்த பிறகு கூட இந்த 29 இன்சூரன்ஸ் கம்பெனியில் சராசரியாக வந்திருக்க FDI வெறும் 11% தான் உள்ள வரல. காரணம் சொல்கிறேன், LICயில் 35%, LICயில் கொஞ்சம் கூட 35%. ஏன் 11% இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 100% ஆக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன காரணம், 74% இருந்த போது கூட கம்பெனி ரூல் என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் குழுவில் 5 பேர் 10 பேர்னா 5 பேர் இந்தியர்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. முக்கியமான பொறுப்பு CFO போன்ற பொறுப்புகளில் MD போன்ற பொறுப்புகளில் இந்தியர்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் அவங்க நான் 74% போட்டு மேஜர் ஷேரை நான் எதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் குட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வராமல் இருக்காங்க. இப்போ 100% ஆன பிறகு அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மூலதனத்தை எடுத்துகிட்டு ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவங்க இருக்குன்னு போகிறோம். இப்போ என்ன மாதிரி வருதுன்னா, சிட்டி பேங்க் இங்கே ஓப்பன் பண்ணாங்க, ஏன் சிட்டி பேங்க்கை மூட்டு போனாங்க? சிட்டி பேங்க் ஓப்பன் பண்ணாங்க, ஏன் மூட்டு போனாங்க? ஒரு கட்ட வரைக்கும் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் மூட்டு போனாங்க. இப்போ அது மாதிரி வர்றவங்க வரட்டும், ஒரு கட்ட வரைக்கும் க்ரீமி லேயர் போல் க்ரீமி பிஸ்னஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு த்ரெட்டாக பார்க்குறோம். ஆனால் லாங் ரன்னில் சஸ்டெயின் பண்ண முடியாதுன்னு பார்க்குறோம். ஏன்னா லாங் ரன்னில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா நீங்கள் சாதாரண மக்களுக்கு தான் போகணும், அது அவங்களால பண்ண முடியாது. அந்த ரீச் அவங்ககிட்ட இல்லைன்னா சிட்டி பேங்கோட அனுபவத்தில் நமக்கு சொல்லுது. அப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இந்த தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியை நீங்கள் அனுமதிக்கிறதுல ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குங்கிறது கவர்மெண்ட் யோசிக்கணும். என்னென்னா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸில் வைல்டு ஃபயர் சொன்னாங்க, ஒரே காட்டு தீ மாதிரி பரவி ஏராளமான வீடுகள் நெருப்புக்கு தீக்கு இரையாச்சு. அப்போ அது வரப்போதுன்னு கிளைமேட்டிக் அசஸ்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொன்னேன். 4.5 லட்சம் இன்சூரன்ஸ் பாலிசியை கேன்சல் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்க இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணா, வரதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டாங்க. ப்ரீமியத்தை கட்டி 1 வருஷம் பாலிசி எடுக்கிறோம், 6 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, இது வரப்போகுதுன்னு 4 லட்சம் பாலிசி கேன்சல் பண்ணிட்டு அவன் நிம்மதியாக உட்காந்துட்டான். அப்போது என்ன ஆகுதுன்னா, 4 லட்சம் ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸே கிடையாது அவங்களுக்கு. அங்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பல்சரியாக வச்சிருப்பாங்க. அங்கெல்லாம் இப்போ இன்சூரன்ஸ் இல்லைன்னா அவன் நடுத்தரில் நிற்கிறான். அப்போ தனியார் கம்பெனிகள், அதுவும் குறிப்பாக இது போன்ற கம்பெனிகள் லாபத்தை மட்டும் மனசில் வச்சு செயல்படுகின்ற கம்பெனிகள் இங்கே உள்ளே வந்தால், அந்த மாதிரி கம்பெனிகள் நீங்கள் உள்ளே அனுமதிச்சிங்கன்னா அவங்க எப்படி இங்கே ஒரு 2015 வெள்ளம் பார்த்தோம் நம்ம, அப்படி ஒரு வெள்ளம் வந்ததுன்னு இருப்பாங்களா, சஸ்டெயின் பண்ணுவாங்களா? வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அடுத்த மாதம் பெரிய வெள்ளம் வரப்போகுது சென்னையிலன்னு சொன்னால், இப்பயுமே பொதுத்துறை நிறுவனங்களோட சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் இயற்கை பேரிடர் இழப்பீடுகள் கிடையாதுன்னு இருக்குல்ல சார்?
கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நீங்க ஃபயர் இன்சூரன்ஸ் எங்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா, இயற்கை பேரிடர் எல்லாமே உண்டு உங்களுக்கு. எர்த்குவேக் உண்டு, ஃப்ளட் உண்டு, ஸ்டார்ம், டெம்பஸ்ட் எல்லாமே உண்டு எங்களுக்கு. எங்களுக்கு பொதுத்துறை நிறுவனங்களே எல்லா தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியும் உண்டு. அதாவது நாங்க என்ன பார்க்குறோம்னா, ஒரு பெரிய கேட்டாஸ்ட்ரோபிக் லாஸ் என்று வரும்போது, நிச்சயமாக இந்த மாதிரி கம்பெனிகள் அமெரிக்காவில் எப்படி மூடிட்டு போனாங்களோ, அது மாதிரி போயிடக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில தான் 100% எஃப்டிஐ வந்து நாங்க அப்போஸ் பண்றோம் நாங்க. அது இன்னொரு பிரச்சனை என்ன, இன்னைக்கு இந்தியாவில் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டிபிலிட்டி என்று சொல்லக்கூடியது 100% இல்லை. நீங்க இங்க இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் அதுக்கு அதை நோக்கி அரசாங்கம் போகும் நாளைக்கு. இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து ப்ரொடெக்ஷனிசம் என்று சொல்லி அவர் எல்லைகள்லாம் மூட போறாரு. அப்படி மூடும்போது டாலர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அங்க டாலர் வந்து இன்னும் மரியாதை வேல்யூ கூடுது ருப்பியோட கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஏன் இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் இங்கிருந்து அங்கே போகணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கேபிட்டல் தான் உங்களுக்கு வருது, இங்க தேன குடிக்குது, அடுத்து அங்க போகுது உங்களுக்கு. அப்படிதானே கேபிட்டல் இருக்கு. சரி சார், வெளிநாடுகள்ல நிறைய விஷயங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கு. ரொம்ப ட்ரெண்டான விஷயங்கள் கூட இன்சூரன்ஸ் இருக்கு. லவ் ஃபெயிலியர் கூட அங்க இன்சூரன்ஸ் இருக்கு. நம்ம நாடும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்க பொதுத்துறை நிறுவனம், பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம் எல்லா விஷயத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸ் தர மாட்டீங்க. ஃபாரின் கம்பெனி வந்தாவது இது மாதிரியான நான் விருப்பப்படுற விஷயத்துக்கெல்லாம் எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கலாம் இல்லையா? இல்ல, நான் என்ன கேட்குறேன்னா, வெளிநாடுகள்ல சில இன்சூரன்ஸ் இருக்கு. ஜானிட்டர் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்கு. வால்மார்ட் வந்து தன்னுடைய ஊழியர்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. ஊழியர்கள் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஊழியர் இறந்து போனான்னா யாருக்கு அந்த காசு போகும்? குடும்பத்துக்கு போகும், நம்ம ஊரில் எடுத்தாங்க. ஆனால் ஜானிட்டர் இன்சூரன்ஸோட டைப் பிரகாரம் என்னன்னா, வால்மார்ட்டுக்கு போகும் அந்த காசு. ஒரு ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் பண்ணாங்க. வால்மார்ட்டுக்கு எதிராக ஃபைல் பண்ணாங்க. எங்கள் கணவர் இறந்துட்டாரு, எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் வரல, வால்மார்ட்டுக்கு போச்சுன்னு சொன்னாங்க. வால்மார்ட் கோர்ட்டில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை வந்து நான் ஹயர் பண்ணிட்டேன். ஹயர் பண்ணும்போது அவரோட உயிரும் எனக்கு சேர்த்து, அவரை சேர்த்து தான் நான் ஹயர் பண்ணியிருக்கேன். அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அவர் இறந்து போயிட்டாரா இன்னொரு ஆள் ட்ரைனிங் கொடுக்கணும். அதனால இந்த காசு எனக்கு தாங்கிறது. இந்த கான்செப்ட் இந்தியாவுக்கு வரணுங்கிறீங்களா நீங்கள்? இப்போ என்ன பார்க்கணும், ஸ்பெகுலேட்டிவான பிஸ்னஸ் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. லாபம், இன்சூரன்ஸில் லாபம் சம்பாதிக்கூடாது இங்கே பிரின்சிபல். அங்கே இன்சூரன்ஸில் லாபம் சம்பாதிக்க முடியுங்கிறது தான் பண்ணுவோம். டெத் பூல் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது. யாராவது ஒரு செலிபிரிட்டி இறந்து போகிறாங்க, இங்கே பெட் கட்டுவாங்க. இங்கே இன்சூரன்ஸ் பூல். அவர் இறந்து போயிட்டாருன்னா இங்கே வந்து பண்ணுவாங்க. ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ஒரு ஸ்கீம் இருக்குது. நான் ஒரு பாலிசி எடுக்கிறேன், ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்துடுது எனக்குன்னா, என்னால் கட்ட முடியல ப்ரீமியம், நான் எவ்வளோ வருஷம் இருப்பேன்னு தெரியாது. அப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு அண்டர்டேக்கிங் மாதிரி இது வாங்கிட்டு போயிட்டு என் பாலிசியை வாங்கிப்பார். நான் 50 லட்சம் கொடுத்து பாலிசி எடுத்திருக்கேன்னா அவர் 10 லட்சத்துக்கு வாங்கிப்பார். எனக்கு உடம்பு சரியில்லை, சரி 10 லட்சம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிப்பேன். இப்போ நான் எப்போ சாவேன்னு அவர் பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா 50 லட்சம் அவருக்கு வரும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து எத்திக்கலே கிடையாது உங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் லீகலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது எத்திக்கலாக பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இந்தியாவில் நம்ம அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம யாருக்கு லாஸ் இருக்கோ அவர் தான் காம்பன்சேட் பண்ணப்படுமே தவிர, அவரோட ஓனரு சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் வந்து ஸ்பெகுலேட் பண்ணுறதுக்காக வாங்குறது வந்து நம்ம ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் சொல்கிற இன்சூரன்ஸ் கூட கிட்டத்தட்ட லவ் ஃபெயிலியர் போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்சூரன்ஸே கிடையாது, ஒரு கேம்பிளிங் மாதிரி இருக்குது உங்களுக்கு. அதனால தான் இதெல்லாம் வந்து கிடையாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அது ஒரு இன்சூரன்ஸுங்கிறது மாடல் என்பது யார் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு போய் சேர வேண்டும் என்று பார்க்கணும். ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக கேள்விப்பட்டது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீமியம் ஏறுறத பார்க்க முடியுது. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்களையும் நம்ம ஊருக்கு வர்றாங்க அப்படின்னா, காப்பீடுகளுக்கான ப்ரீமியம் இனி என்ன சார் ஆகும்? அதிகமாகுமா, இல்லை நிறைய நிறுவனங்கள் வர்றதுனால போட்டி போட்டு விலையை குறைப்பாங்களா? ஏதாவது மாற்றம் நடக்குமா? இன்சூரன்ஸோட ப்ரீமியம் என்பது ஃபிக்ஸட் கிடையாது. அது வந்து ஆண்டுக்காண்டு கிளைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும். ஒரு 3 வருஷம் தான் நாங்களால் ஃபிக்ஸடாக ரேட் வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட நாங்கள் வந்து மெடிக்ளைம் ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், மருத்துவ காப்பீடு. இந்த மருத்துவ காப்பீடு என்பது ஒரு லாஸ் மேக்கிங் போர்ட்ஃபோலியோ, ப்ளீடிங் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். நீங்கள் நாங்கள் 100 ரூபா ப்ரீமியம் வாங்கினா 120 ரூபா கிளைம் கொடுக்குறோம், 110 ரூபா கிளைம் கொடுக்குறோம். இப்போ எவ்வளோ நாள் சமாளிக்க முடியும்? எவ்வளோ நாள் 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டே இருக்க முடியும்? நான் சொல்ல 100 ரூபா. நீங்கள் சொல்கிறது பொதுத்துறை நிறுவனம், தனியார் எல்லாம் சேர்ந்து. தனியார் நிறுவனங்கள் கொஞ்சம் லாபம் சம்பாதிக்கிறாங்க அதில். அதுதான் நம்ம இந்த ஐஆர்டியோட ரிப்போர்ட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம். தனியார் நிறுவனங்கள் வந்து அவங்க கிளைம்டு அமௌண்ட்டில் 54% தான் செட்டில் பண்ணுறாங்க. ஒரு பெரிய நிறுவனம் ஸ்டாண்டர்ட் நம்ம ஏற்கனவே பேசினது தான் 54% தான் செட்டில் பண்ணுறாங்க. ஆனால் பொதுத்துறை நிறுவனங்கள் நியூ இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி 99.8% செட்டில் பண்ணுறாங்க. ஓரியன்டல் இன்சூரன்ஸ் 97% செட்டில் பண்ணுறாங்க கிளைம்டு அமௌண்ட்டில். இப்போ இது வித்தியாசப்படுதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இங்கே வந்து லாபம் ரூல்ஸ் தான். இங்கே அது தாண்டி லாபங்கிறது தான் 2ஆம் பட்சமாக போயிடுது. அங்கே லாபம் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கணும், ஒவ்வொரு மேனேஜரும் சம்பாதிக்கணுங்கிறச்சா கம்பல்ஷன் கிரியேட் ஆகுது அங்கே தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில். அப்போ என்ன பார்க்குறோம்னா, ஒரு கட்டத்தில் 120 130 போச்சுன்னா சஸ்டைன் ஆக முடியாது, அந்த பாலிசியை சஸ்டைன் முடியாது. அப்போ அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ என்ன பண்ணுதுன்னா, ஒட்டுமொத்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட லாபத்தை அவரோட சஸ்டைனபிலிட்டியே கீழே இருக்குது. அப்போ இது ப்ரீமியத்தை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷங்கிறது தான் பீரியட். அதுக்கப்புறம் ப்ரீமியத்தை வந்து ஏற்றுவது என்பது சாத்தியம், நமக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்சூரன்ஸ் கம்பெனிகள் போகுது. மேட்ச் பண்ண பார்ப்பாங்க உங்களுக்கு.
ஓரளவு நஷ்டத்தை சமாளிக்க முடியும். பெரிய நஷ்டத்தை சமாளிச்சோன்னா கம்பெனியே இருக்காது உங்களுக்கு. அந்த வகையில் தான் பிரீமியம் என்பது ஏற்றப்படுகிறது. இப்போ உங்களுக்கான பிஸ்னஸ், உங்களுக்கான ஃபோக்கஸ் கிராமப்புற பகுதி, ரூரல் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஃபாரின் நிறுவனங்கள், இல்லை தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் நகர்ப்புறத்தை மையமாக வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது உங்கள் 2 பேரோட ட்ராக்குமே வேறு தானே. ஏன் உங்களுக்கு இது ஒரு கடினமான போட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை எங்களுக்கு கார்ப்பரேட் பிஸ்னஸ் எங்களுக்கும் தேவை. நாங்கள் வந்து முற்றிலுமாக புறக்கணிக்கல. ஆனால் என்ன பிரச்சனை பார்க்குறோம்னா, இந்த கார்ப்பரேட் பிஸ்னஸோ இல்லை கிரீமி பிஸ்னஸோ வருகின்ற பிரீமியத்தை வச்சு தான் கிராமப்புறங்களில் இருக்கிற பல சப்சிடைஸ் பண்ணுறோம். நாங்கள் கிராஸ் சப்சிடின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து வர்றது அது கிராஸ் சப்சிடைஸ் பண்ணுவோம். போட்டிங்கிறதுலாம் வந்து ஒரு 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 மாயை தான் நாங்கள் பார்க்குறோம். தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி வரும்போதே இந்த பேச்சு சொல்லப்பட்டது. தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி அனுமதிக்கும் போது போட்டி வந்தால் விலை குறையும். நாங்கள் போட்டி வந்து விலை குறையல. போட்டி வந்து விலை ஜாஸ்தியாக இருந்தால் தான் முக்கியம். பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் விலையை கூட்டிட்டோம். ஏன்னா மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகணுங்கிறதுனால எங்களுக்கும் போட்டி, எங்களுக்கும் வந்து ப்ராஃபிட் காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்களும் வந்து பிரீமியத்தை ஏற்றினோங்கிறது தான் பார்க்குறோம். இப்போ போட்டிங்கிறது விலை குறையும் என்பது தரமான பொருள் கிடைக்குங்கிறது ஒரு மாயையாக நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக இன்சூரன்ஸ் துறை. வேற ப்ராடக்ட் வேற, நீங்கள் வந்து மற்ற கன்சியூமர் குட்ஸோ அதெல்லாம் வேற விஷயம். இன்சூரன்ஸ் துறை என்பது ஒரு நேச்சுரல் மோனோபொலியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். என்ன காரணம்னா, இது வந்து சாமானிய மக்களுக்கான சர்வீஸ் பண்ணும். அவனுக்கு வந்து ஒரு நெருக்கடி வரும்போது, அவனுக்கு ஒரு துக்கம் வரும்போது அப்போ போய் நிற்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி போய் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் மேலே மக்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களில் ஒன்று, அங்கே ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்ப்பா. இதே நம்ம ப்ரைவேட்டை போனோன்னா அங்கே ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக நமக்கு கிளைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டு நிறுவனங்களும் கூடுதலாக அதிக அளவில் வரும்போது இன்னும் மக்களுக்கு ப்ராசஸ் அதிகமாக நடக்கத்தானே செய்யும். இல்லை அது உண்மையும் கூட. நீங்கள் வந்து தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ராசஸ் வேகமாக நடக்கிறதுக்கு உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம வந்து அதில் மறுக்கவே இல்லை. நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் 1-2 நாள் டிலே கூட ஆகும், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் இதை தாண்டி நாங்கள் என்ன பார்க்குறோம் என்று சொன்னால், பொதுத்துறை நிறுவனங்களுடைய கான்செப்ட் என்னங்கிறது பார்க்கணும். தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எதுக்காக செயல்படுறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம், பொதுத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனிகள் என்பது சாமானிய மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுவதற்காக இருக்குன்னு சொல்லும்போது அதை நம்ம ஊக்குவிக்கணுங்கிற அடிப்படையில் தான் பேசியிருக்கோம். ஜிடிபியை நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கான ஒரு மெஷர்மெண்ட்டாக பார்க்குறோம். ஆனால் நீங்கள் வளர்ச்சி கீழ்மட்ட அளவில் போகலைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா? இல்லை என்ன பிரச்சனைனா, வளர்ச்சின்னா என்னங்கிற ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல, அதுலேயே பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறேன் நான். வளர்ச்சின்னா ஒரு கவிதை, புது கவிதை சொன்னாப்புல, அவன் வந்து பட்டு வேட்டிக்காக கனவு கொண்டிருந்த போது அவன் கட்டிய கோமணமும் களவாடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இந்திய மக்களோட நிலைமை அப்படி தான் இருக்குது. நீங்கள் 2047 எனக்கு பெரிய உலகத்தை காட்ட போகிறீங்க, ஒரு சொர்க்க உலகத்தை காட்ட போகிறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறது இருக்குல்ல, இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு பொருளாதாரத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்னா, ஒரு எங்களுக்கு வாத்தியார் செரியன் இருக்கும்போது சொன்னார் அவர், who owns what, who does what, who gets what. இதான் 3 கேள்வி கேட்டிங்கனாலே ஒட்டுமொத்தமாக முடிச்சிடலாம். இந்த இந்தியாவில் இருக்கின்ற சொத்துக்களை யார் வைத்திருக்கிறார்கள், யார் வேலை செய்கிறார்கள். சுப்பிரமணியம் போன்றவர்கள் 90 மணி நேரம் வேலை செய்யணுங்கிறாரு. யாருக்குன்னு கேட்குறோம். இந்த கேள்விகள் யாருக்குன்னு கேட்குறோம். நம்ம சரி வேலை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும், who gets whatங்கிறோம். நம்ம யாருக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்குறோம். நம்ம எனக்கு என்ன கிடைக்குது, உனக்கு என்ன கிடைக்குதுங்கிறோம். அப்போது உற்பத்தி ஆகிறது, பொருள்கள் நிறைய இருக்கிறது, சப்ளை சைட் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் ஏன் அது டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை வருதுன்னு தான் பார்க்குறோம் நம்ம. அப்போ ஒருவேளை நீங்கள் உற்பத்தியான பொருட்கள் சமூக ரீதியாக எல்லாரும் சேர்ந்து கூட்டாக உழைக்கப்பட்ட பொருட்களுக்கான அந்த லாபமோ அந்த பகிர்வு என்பது முறையாக நடைபெற்றால், எல்லாருக்கும் ஈக்குவலாக நடைபெற்றால் இந்த பிரச்சனையே வராது. டிமாண்டுங்கிற பிரச்சனையே வராது. டிமாண்டில் பிரச்சனையே வராது. அப்போ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அதில் வர பிரச்சனைகள் தான் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. இப்போ வளர்ச்சி, நீங்கள் சொல்கிற வளர்ச்சி என்பது ஜிடிபி வளர்ச்சின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொல்கிற வளர்ச்சி என்பது ஜிடிபி வளர்ச்சி, ஜிடிபி நேஷனலிசம் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் சொல்கிற வளர்ச்சி என்பது சாதாரண மக்களுடைய சந்தோஷத்தில் இருக்க வளர்ச்சி. அதுக்கு மெஷர்மெண்ட் என்ன சார்? அதுக்கு மெஷர்மெண்ட்டுங்கிறது என்ன, நீங்கள் எப்படி பண்ண, எப்படி பகிர்ந்தளிக்கப்படுகிறது தான் மெஷர்மெண்ட்டாக இருக்க முடியும். ஒட்டுமொத்தமாக ஜிடிபி உற்பத்தி பண்ணிட்டீங்க, அந்த ஜிடிபியோட பலன்கள் யாருக்கு போய் சேருதுங்கிறது மெஷர் பண்ணணும்ல. இப்போ நீங்கள் கொடுக்குற பொருளாதார ஆய்வில் தான் சொல்கிறீங்க 22% கார்பரேட் முதலாளிகளுக்கு போயிருக்கு, 1.5% தான் சாதாரண ஆட்களுக்கு போயிருக்கு. நீங்கள் தான் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. அது இப்போ ஏன் அதை பகிர்ந்தளிக்க, அரசு தானே பண்ணணும். அதை பகிர்ந்தளிக்கப்படுவது என்பது அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அரசு அதில் ஃபெயில் ஆகுறதுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். நம்ம எக்கனாமிக் சர்வேல 22%, 1% சொல்லிட்டீங்க. பட்ஜெட்டில் அது மாற்றணும் இல்லை, மாற்றி அமைக்கணும் இல்லை. நீங்கள் அதை மாற்றி அமைக்காமல் ஒரு பட்ஜெட்டை போட்டிங்க, வளர்ச்சியை பற்றி பேசுனீங்கன்னா எப்படி சரியாக இருக்க முடியும்? இப்போ அந்த வளர்ச்சி மறுபடியும் நடக்கும், இன்னொரு பெரிய அளவில் வளர்ந்தது, மறுபடியும் 22% ஒரு ஆளுக்கும் 1% ஒரு ஆளுக்கும் போச்சுன்னா எதுக்கு வளர்ச்சிங்கிற கேள்வி வருது இல்லை. அப்போ அதுதான் நாங்கள் பேசுகிறோம். வளர்ச்சி என்பது சாதாரண மக்களுடைய சந்தோஷம், அவர்களுடைய மனசில் ஒரு நிம்மதி, அவருடைய தாட்டில் வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். வளர்ச்சிங்கிறது ஒற்றை திசையில் இருக்கக்கூடாது. அது முழுமையடைந்த அனைவருக்குமான, அனைவரையும் உள்ளடக்கின ஒரு வளர்ச்சியாக இருக்கணும்.
பட்ஜெட்டும் அனைவருக்குமானதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இணைவுக்கு நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.